தமிழ் சினிமால பெரிய ஹீரோ ஆயிட்டோம்னு வச்சுங்களேன், வருஷத்துக்கு ஒரு படம் தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு விதியை எழுதிக்கிட்டாங்க. ரஜினிலாம் 3 வருஷத்துக்கு ஒரு படம் அப்படின்ற மாதிரிலாம் இருந்தாரு. அஜித், விஜய் அப்படின்னு எல்லாருமே அதே ஃபார்முலாவை தான் ஃபாலோ பண்றாங்க. ஒரு படம் எடுத்துக்கிட்டு அதுல மட்டும் ஒழுங்கா நடிச்சா போதும் அப்படின்ட்டு ஒரு சிலர் தான் அதெல்லாம் பிரேக் பண்றாங்க. விஜய் சேதுபதி மாதிரி ஒரு சில பேர் வருஷத்துக்கு 7 படம்லாம் ரிலீஸ் பண்றாங்க. எப்படி ஜி உங்களால மட்டும் முடியுது அப்படின்னு விஜய் சேதுபதியை பார்த்து ஒரு சிலர் கேட்கும்போது, விக்ரமும் அந்த ஃபார்முலாக்குள்ள வந்திருக்காரு. யதார்த்தமா நீண்ட இடைவேளைக்கு பின்னர் ஒரே ஆண்டுல விக்ரம் நடிச்ச 2 படங்கள் ஒரே ஆண்டுல வரதுக்கான தேதியை குறிச்சிருக்காங்க. அதை பத்தின செய்தி தொகுப்பை தான் இப்ப நம்ம பார்க்கலாம். கௌதம் வாசுதேவனுடைய இயக்கத்துல விக்ரம் நடிச்சிட்டு இருக்கக்கூடிய துருவ நட்சத்திரம் திரைப்படம் 2017ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வெளியாகும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. குறித்த நேரத்துல இந்த படத்தை ரிலீஸ் செய்யணும் அப்படின்னு கௌதம் மேனன் கங்கணம் கட்டி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க நிலையில 2017ஆம் ஆண்டுலேயே மற்றொரு விக்ரம் திரைப்படமும் வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது. விஜய் சந்திரனுடைய இயக்கத்துல விக்ரம், தமன்னா ஆகியோர் நடிக்கக்கூடிய புதிய திரைப்படத்துடைய முதற்கட்ட படப்பிடிப்பு இப்பதான் துவங்கி இருக்க நிலையில இந்த திரைப்படத்தை டிசம்பர் மாதத்துல வெளியிட படக்குழு முடிவு செஞ்சிருக்காங்க. டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி இந்த திரைப்படம் கிறிஸ்துமஸ் விருந்தா வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. 2017ஆம் ஆண்டுல அடுத்தடுத்து 2 திரைப்படங்கள் வெளியாக இருக்கிறதால விக்ரம் ரசிகர்கள் உற்சாகம் அடைஞ்சிருக்காங்க.